ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ரெடி பண்ணுறேன். இதில் நான் ஆல்ரெடி மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு நான் சொல்கிறேன். சீரகம், பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நைஸாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். சைட் பை சைடு நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதை கீறி வச்சுருக்கேன். அப்புறம் ஹோல் கரம் மசாலாஸ், அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். தென் கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தென் கத்திரிக்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஆல்ரெடி நான் பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உருளைக்கிழங்க 2ஆவோ இல்லை ரொம்ப பெருசாக இருந்தால் 4ஆவோ கட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. 2த்தையும் ஒன்றா போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டிஷ்குள்ளே போயிடலாம். ஸோ நான் இன்றைக்கி குக்கரில் செய்கிறேன். விசில்லாம் போட போகிறதில்ல, நீங்கள் இதை கடாயிலையுமே செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் நம்ம ஹோல் கரம் மசாலாஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சீரகம், தென் பட்டை, கிராம்பு, தென் அந்த ஸ்டார் அனைஸ், சோம்பு, தென் ஜாதி பத்திரி, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு ஏதாச்சும் ஏலக்காய் அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. தென் கறி லீவ்ஸ் போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஆனியன், பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டேன். இப்போ இது கூடவே நான் சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே ஒரு 75% அளவுக்கு குக் ஆனால் போதும், ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணல. ஆக்சுவலி நான் இதை கொஞ்சம் பாதி எடுத்து அரைக்க போகிறேன். ஸோ நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லைன்னா தனியாகவுமே வதக்கி செஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி செஞ்சால் ஈஸியாக இருக்கும்னு இந்த மாதிரி செய்கிறேன். ஸோ இப்போ தக்காளி நல்லாவே மேஷியாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதிலிருந்து நான் பாதி அளவுக்கு இந்த தக்காளி வெங்காயத்தை எடுத்து வச்சுக்க போகிறேன். நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப குவான்டிட்டியும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் பாதி அளவுக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. அந்த இதுவுமே ஆறிட்டுருக்கு. ஸோ இதையுமே நம்ம சைட் பை சைடு அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா குக் ஆன பிறகு அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் நான் இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் பீன்ஸ், கேரட் இதெல்லாமே ஆட் பண்ணி செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த உருளைக்கிழங்குக்கு தோல் உரித்து வச்சுட்டேன். இது இப்போ லைட்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா கையிலே நீங்கள் மேஷ் பண்ணிக்கிட்டாலே போதுமானதாக தான் இருக்கும். ரொம்ப மேஷ் பண்ணிடாதீங்க, பீசஸாக இருக்க மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கத்திரிக்காயும் நல்லா வதங்கின பிறகு நான் இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். ஸோ உங்கள் மிளகாய்த்தூளுக்கு தகுந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கல் உப்பும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதில் கரம் மசாலா தூள் எதுவும் ஆட் பண்ணல. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே எல்லா ஹோல் கரம் மசாலாஸும் போட்டு நம்ம அரைச்சிட்டோம். ஸோ ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட்டாணி இந்த அளவுக்கு வெந்திருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அழுத்தினா அமுங்கிடும், ரொம்பவும் மேஷாக குக் ஆகிடக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட மசாலாஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நான் நல்லா ஒரு கோர்ஸாக தான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லாத ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக இருக்க மாதிரி கிரைண்ட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுவும் நல்லா சேர்ந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நான் இதில் அந்த இதுலேயே நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதில் ஊற்றிக்கிறேன்.
அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு பட்டாணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டாணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க, கூடவோ குறைச்சோ. தென் உருளைக்கிழங்கு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பீசஸாக, நான் அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். அதுவுமே 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா பீஸஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் இப்படியுமே சர்வ் பண்ணலாம், பட் தேங்காய் ஊற்றினீங்கன்னா தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் தேங்காவுமே நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வெறும் தேங்காய் தான், நான் வேறு எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ தேங்காவையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குருமா வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். திக்காகவும் வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. ஆட் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்கள் டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் அதுவுமே ஆட் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி தோசை கூட தான் எது சர்வ் பண்ணுறோம். இது வந்து தோசை மட்டும் இல்லாத சப்பாத்தி, ரைஸ், இட்லி எல்லாத்துக்கூடமே நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இதே ரெசிப்பியில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் லைக் கேரட், பீன்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வெஜிடபிள் குருமா மாதிரி நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு அந்த ரெசிப்பியுமே ஆட் பண்ணுறேன். தென் ஒயிட் குருமா ரெசிப்பியுமே ரொம்ப நல்லாயிருக்கும், நான் அதையுமே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ தோசையோடு நாங்கள் இன்றைக்கி இதை சாப்பிட்டோம். சப்பாத்திக்குமே ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on next video. Follow for more. Bye bye.